அவருக்கு இருக்கிறது என்னன்னா அந்த பப்ளிசிட்டி ருசி தான். அது ரொம்ப ருசி கண்ட. முன்னாடியே இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இது பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் இப்போ இதை வச்சு சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு அப்பட்டமா தெரியுது. என்ன பிரச்சனை த்ரிஷாக்கும் பார்த்திபனுக்கும்? இல்லை, எதையுமே வித்தியாசமா செய்யணும்னு நினைப்பாரு. த்ரிஷா விஜய் விவகாரம் பரபரப்பாக பேசப்படும் போது இடையில நம்மளும் அப்படி குறுக்க சைக்கிள் ஓட்டினா நம்ம பேரும் இல்லை, த்ரிஷா அவர்கள் வந்து டிவிகேல இணைய போறாங்க, அதனால தான் இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்னு ஒரு டாக் இருக்கே. ஏதாவது உங்களுக்கு தகவல் வந்துச்சா? நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்க. த்ரிஷா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இளம்பெண் அப்படிங்கிற வயதை கடந்த, அதுவும் த்ரிஷா அவர்களோட விஜய் இணைந்து வந்ததுக்கு பிறகு மக்களுடைய பார்வை, விஜய்க்கான வாக்கு அப்படிங்கிறது எப்படி மாறி இருக்கு? நிச்சயமாக ஒரு சேதாரத்தை சந்திக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் த்ரிஷா விவகாரத்தில் வந்து தனக்கு வந்து ஒரு பெரிய மைலேஜை தேடிக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்றாரு. இப்போ வந்து நம்ம உட்கார்ந்து விஜய் அவர்களோட அரசியல் பத்தி இவ்வளோ பேசுறோம். விஜய் அவர்கள் இதை யோசிச்சிருக்க மாட்டாரா? தன்னோட மனைவிக்கும் மகனுக்கும் வெறுப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னே ஒரு விஷயத்த செய்தவர். மக்கள் இருக்காங்க, நம்மளை இத்தனை பேர் பார்ப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிக்காமலே இது ஒரு விஷயத்த பண்ணிட்டாரா? அதாவது இது நீங்களும் நானும் நம்ம வீட்டில் குடியிருந்துக்கிட்டே நம்மளுடைய மனைவியும் மகனும் நமக்கு எதிராக, அடடா 2 பேருக்குள்ள பஞ்சாயத்தா, இதுதான் சரியான டைம், நம்ம உள்ள பூந்து இந்த நேரத்தில் த்ரிஷா வந்து தாவேகாவுக்குள் வந்தா அது அந்த கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலவீனமாக மாறிடும். அதில் தேர்தலில் அவருக்கு வெற்றி கிடைக்காமல் போவதற்கும் இது காரணமாக அமைஞ்சிருக்கு. உங்களோட பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ண உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. சுப்பிரமணிய சாமி ரியலிட்டி இந்தியா பிரைவேட் லிமிடெட் 10 வருஷத்துக்கு மேலான எக்ஸ்பீரியன்ஸோட இடம் வாங்குறது, விற்கிறது, லீஸ், ரெண்ட் அண்ட் ஜாயின் வெஞ்சர்ஸ் போன்ற எல்லா வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாங்க இருக்கோம். உங்க நம்பிக்கை தான் எங்களோட அஸ்திவாரமே. நாங்க உங்க ரியல் எஸ்டேட் பயணத்துல உறுதுணையா இருப்போம். மந்த்லி பில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா? அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தேடிட்டு இருக்கீங்களா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் நம்ம கந்தன் சோலார்ஸ். அதிநவீன தொழில்நுட்பத்தோட வெல் ட்ரெயின்ட் இன்ஜினியர்ஸ்களால 100க்கும் அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுத்து அதற்கான மானியத்தையும் நம்ம கந்தன் சோலார் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. நெல்லை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வலைபேச்சு பிஸ்மி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அரசியல் குறித்தும் சினிமா குறித்தும் பல்வேறு விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்துல நடந்த த்ரிஷா பார்த்திபன் இவங்களுடைய இந்த பிரச்சனையை பார்க்கும்போது இவங்க ஒரு பக்கம் கருத்து சொல்றாங்க, பார்த்திபன் அவர் புரியாத மாதிரி பல கருத்துக்களை தெரிவிக்கிறாரு. இதுக்கு முன்னாடியே இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இது பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் இப்போ இதை வச்சு சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு அப்பட்டமா தெரியுது. என்ன பிரச்சனை த்ரிஷாக்கும் பார்த்திபனுக்கும்? இல்லை, எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி 2 பேருக்கு ஒரு முன் விரோதம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணலை, எனக்கு தெரியலை. ஆனால் அதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. பட் அதே நேரம் நான் இந்த விஷயத்தை வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திபன் வந்து ஒரு விளம்பர பிரியர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. எதையுமே வித்தியாசமாக செய்யணும்னு நினைப்பார். புதுமை பித்தன் அப்படின்லாம் என்னை போன்ற பத்திரிகையாளர்கள்லாம் அவரை கடந்த காலத்தில் எழுதியிருக்கோம். அது காரணம் என்னென்னா, அவர் ஒரு புத்தாண்டு வாழ்த்தை கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு க்ரியேட்டிவாக செய்கிற ஒரு கேரக்டரு. ஒரு விழா நடத்தினா அதுக்காக ரொம்ப மெனக்கெடுவார். ஸோ இதனால் வந்து அவரை வந்து அப்படியெல்லாம் நாம் வந்து எழுதியிருக்கோம். அதே நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா இதுக்கு பின்னால் வந்து அவருக்கு இருக்கிறது என்னென்னா அந்த பப்ளிசிட்டி ருசி தான். அது ரொம்ப ருசி கண்ட பூனை மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து தான் பேசப்படணும், நாம் பேசுபொருளாக இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிற ஒரு கேரக்டரு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த த்ரிஷா விஜய் விவகாரம் பரபரப்பாக பேசப்படும் போது இடையில நம்மளும் அப்படி குறுக்க சைக்கிள் ஓட்டினா நம்ம பேரும் அடிப்படுமேங்கிற எண்ணத்தில் தான் அந்த கலாட்டா விழாவில் வந்து த்ரிஷா குறித்து அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது குறித்தே 2 வெர்ஷன் இருக்குது. அதாவது இவர் பார்த்திங்கன்னா தற்செயலாக த்ரிஷாவுடைய ஃபோட்டோவை பார்த்து நான் வந்து அப்படி ஒரு கமெண்ட் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் த்ரிஷாவுடைய வெர்ஷன் என்னன்னா, இது தற்செயலாக நடக்கலை, இவரே வந்து விழா ஏற்பாட்டாளர்கள்ட்ட வந்து என்னுடைய ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ண வச்சு திட்டமிட்டே இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காருங்கிற மாதிரி த்ரிஷா சொல்கிறாங்க. இதில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னா, த்ரிஷா சொல்வதில் உண்மை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா,
அந்த கலாட்டா மீடியாவுடைய உரிமையாளர் வந்து ஒரு பெண்மணி, அவங்களுக்கும் திரிஷாவுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்குது. இது வேறு எங்கேயும் நடந்திருந்தால் திரிஷா இப்படி ஒரு கிராஸ் செக் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ அவங்களுக்கு நெருக்கமான ஒருத்தவங்கிறதுனால அவங்க ஈஸியாக வந்து கிராஸ் செக் பண்ணியிருப்பாங்க. அதனால் அப்படி நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, அதை நம்ம மறுக்க முடியாது. அதுக்கு அடுத்து பார்த்திபன் வந்து திட்டமிட்டு அப்படி ஒரு கருத்தை சொன்னாரா, அல்ல தற்செயலாக சொன்னாரா, அல்லது இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி இந்த விளம்பரத்துக்காக சொன்னாரா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்கள் சொன்ன கருத்து சம்மந்தப்பட்டவங்கள ஹர்ட் பண்ணிடுச்சு. அவங்க வந்து பொதுவெளியில் வந்து தன்னுடைய பெயினை வந்து பதிவு பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா உடனடியாக வருத்தம் தெரிவிச்சிங்க. அந்த வார்த்தை கூட ஞாபகம் இருக்குது, வருத்தம் தெரிவிப்பதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வருத்தம் தெரிவிச்சிட்டிங்க. ரைட்டா, இதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் தூங்காமல் உட்காந்து யோசித்து அதுக்கு ஒரு ஸ்கிரிப்டை பண்ணி ஏதோ ஒரு சினிமா ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோவை போட்டு அதில் வந்து திரிஷாவை வந்து இன்னும் மோசமாக கிட்டத்தட்ட ரொம்ப இழிவாக வந்து திரிஷாவை பற்றி அவர் பேசியிருக்காரு. அந்த 3ஆம் மனுஷி அப்படின்லாம் அவர் பேசுனது வந்து ஒரு எதுகை மோனைக்காக இருந்தாலும், அப்புறம் திரிஷாவை வந்து ஒரு திட்டமிட்டே ஒரு பெண்மணி அப்படிங்கிறாரு. பெண்மணிங்கிறது கெட்ட வார்த்தை இல்லை, ஆனாலும் அதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, திரிஷா வந்து பார்த்திங்கன்னா அந்த இளம்பெண் அப்படிங்கிற வயதை கடந்த ஒரு பெண்மணி அப்படின்னு அவர் ரொம்ப வந்து டெலிபரேட்டாக அந்த வார்த்தையை வந்து அழுத்தி விஷயங்கள் இருக்கா சார்? அஃப்கோர்ஸ் அதில் மாற்றம். ஏன்னா இதை நீங்களும் நானோ பேசியிருந்தா நம்ம இவ்வளவு அர்த்தங்கள் இத்தனை அறிஞர் பொருள் வந்து அவசியமாக இருக்காது. ஆனால் பார்த்திபனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே யோசித்து பண்ணுற ஒரு கேரக்டர். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து அவருக்கான மறுப்பை கூட ஒரு பேப்பரில் எழுதி வச்சுங்கும் போது பக்கத்தில் ஒரு பேட் இருக்கும். ஏன்னா அந்த டி ராஜேந்தர் படத்தினுடைய பாடல் மாதிரி அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு ப்ராப்ஸலாக இருக்கும். அப்படி ஒரு ஆள் அவர். அப்போ இந்த வார்த்தையை பயன்படுத்தியதுக்கு பின்னால் வந்து அவருடைய மிக நீண்ட திட்டமிடலாம் அதுக்குள்ளார இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கிற மாதிரி விஜய் திரிஷா விவகாரத்தில் வந்து தனக்கு வந்து ஒரு பெரிய மைலேஜை தேடிக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணுறாரு. அது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தப்பாக தெரியுது. அதில் மட்டும் எந்த மாற்றமும் இல்லை. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதை நம்ம வந்து திருத்திக்கிட்டோம், மன்னிப்பு கேட்டுட்டோங்கிறதோட விடாமல் அதுக்கப்புறம் தன்னுடைய செயலை நியாயப்படுத்துகிறாரு. நியாயப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, வேறு யாரெல்லாம் திரிஷா குறித்து வந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்களோ, பார்த்திபன் தனமாக பேசியிருக்காங்களோ அவங்களையெல்லாம் அதுக்குள்ளார எடுத்துகிட்டு வர்றாரு. இதை நான் மட்டும் சொல்லலை, உலகமே திரிஷாவை திட்டுது அப்படிங்கிற அந்த சென்ஸில் எடுத்துகிட்டு வர்றாரு. அது வந்து ஒரு சரியான விஷயமா எனக்கு தோணலை. ஓகே சார், இப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்திபன் கருத்தை நம்ம ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும், த்ரிஷா அவர்கள் வந்துட்டு அவங்களே ஒரு விஷயத்த கொளுத்தி போடுறாங்க. அது வெடிக்கிறப்போ ஐயோ வெடிக்குதே அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்கு. இவங்க வந்து விஜயோட ஒரே உடை அணிந்து போலனாலோ கார்ல போல அப்படின்னாலோ இதை இவ்வளோ பெருசா யாரும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்களே எல்லாத்தையும் கொளுத்தி போட்டுட்டு என்ன இவங்க இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க, இது எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு? இவங்க இந்த விஷயத்தை தவிர்த்திருந்தா யாரும் இவ்வளவு பேச மாட்டாங்களே, அது ஒரு வதந்தியாவே இருந்திருக்கும் இல்லையா? நிச்சயமா, அதுல எந்த மாற்றமே இல்லை. அதாவது பாத்தீங்கன்னா இந்த திருமண நிகழ்ச்சிக்கு விஜயோடு திரிஷா சென்றது மிகப்பெரிய தவறு. அதுல எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. அதை நீங்க எந்த வார்த்தை கொண்டும் நியாயப்படுத்த முடியாது. ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா, இது குறித்து திரிஷாவுக்கே அவர் சைடில் வந்து நியாயங்கள் இருந்தாலும் நம்மளுடைய பார்வையில் அது அநியாயம்தான். அதில் மாற்றம் இல்லை. இங்கே கவனிச்சிங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு நியாயம் இருக்குது. என்னென்னா, நம்ம வீட்டில் குடியிருந்துக்கிட்டே நம்மளுடைய மனைவியும் மகனும் நமக்கு எதிராக கத்தி வீசுகிறாங்க. அப்போ அவங்கள நம்ம இரிட்டேட் பண்ணணும், அவங்கள வெறுப்பேற்றணுங்கிறதுனால அவர் திரிஷாவை பயன்படுத்திக்கிட்டார். அதுதான் உண்மை. அதையே நம்ம விமர்சிக்கிறோம். என்னென்னா, உங்களுடைய தனிப்பட்ட கோபதாபங்களுக்காக நீங்கள் உங்கள் அரசியல் வாழ்க்கையே இன்றைக்கி வந்து நீங்கள் பழி கொடுத்துட்டீங்க. இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாகவும் நீங்கள் மாறிட்டீங்க. அப்படிலாம் நம்ம விஜயையே விமர்சனம் பண்ணுற நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. அப்படி இருக்கும்போது திரிஷாவுக்கு வந்து என்ன நியாயம் இருக்க முடியும்? என்ன இப்போ விஜயின் மனைவி சங்கீதா வந்து சந்தேகப்படுற மாதிரி இவர்களுக்குள்ள ஒரு தவறான உறவு, திருமணம் மீறிய உறவு இருந்தாலும் திரிஷா என்ன பண்ணியிருக்கணும்? நீங்களும் நானும் சட்டபூர்வ கணவன் மனைவி கிடையாது. அதனால இன்னொன்று, உங்கள் மனைவி வந்து இந்த மாதிரி மன வருத்தத்தில் இருக்காங்க, உங்கள் பிரிவுக்கே வந்து நம்மளுடைய நட்பு அல்லது உறவு தான் காரணமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி பொது வழிக்கு போகிறது தப்பு, நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை தான் திரிஷாவே எடுத்திருக்கணும். ஆனால் திரிஷா என்ன பண்ணாங்க? அடடா 2 பேருக்குள்ள பஞ்சாயத்தா, இதுதான் சரியான டைம், நம்ம உள்ளே பூந்து என்ன அந்த இடத்த ஃபுல்லப் பண்ணுவோம், அதற்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்குவோம். என்ன இப்போ விஜய் திரிஷாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு காசிப்பாக தானே இருக்குது.
அதை நம்ம உண்மையாக்குவோம் அப்படிங்கிற அடிப்படையில் ரொம்ப முழுக்க ஒரு சுயநலமாக அவர் எடுத்த முடிவு தான். அதனால் திரிஷாவுடைய முடிவு வந்து நியாயமானது அப்படின்னோ அதை யாரும் விமர்சிக்கக்கூடாது அப்படின்னா நம்ம சொல்ல வரல. எல்லாரும் விமர்சிக்கலாம், நானும் விமர்சிப்பேன். ஆனால் இங்கே பார்த்திபன் கிட்ட உள்ள சிக்கல் என்ன அப்படின்னா, நீங்கள் விமர்சிச்சிட்டீங்க, அப்போ அவர் செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுல. அப்போ திரிஷா ரியாக்ட் பண்ணா என்ன, பண்ணலைன்னா உங்களுக்கு என்ன, உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்புறம் அடுத்த நிமிஷமே போய் நீங்கள் வந்து ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன நடந்தது எல்லாமே தவறாகவே நடந்தது என்ன அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்கிறீங்க. சரி ரைட்டு, ஏதோ நீங்கள் அவங்கள விமர்சனம் பண்ணீங்க, அது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சுது, வருத்தம் தெரிவிச்சிட்டிங்கன்னு விட்டோம்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை போடுறாரு, அதுக்கு ஒரு டீசர் ட்ரெய்லர். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் கூட வந்து ஒரு சீப்பான ஒரு பப்ளிசிட்டியை அவர் விரும்புகிறாருங்கிறதுனால நம்ம பார்த்திபனை விமர்சனம் பண்ணுறோம். நல்லா புரிஞ்சுங்க, பார்த்திபன் திரிஷாவை விமர்சனம் பண்ணதை பற்றி நம்ம பேசலை. ஆனால் அந்த விவகாரத்தை தனக்கு சாதகமாக தன்னுடைய பப்ளிசிட்டிக்காக அவர் பயன்படுத்துகிறத தான் நம்ம சுட்டி காட்டுறோம். ஓகே சார், இப்போ நடிகை த்ரிஷா வந்து அந்த கார்ல போன இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசியிருந்தோம். இப்போ அவங்களே வாலண்டியரா வந்து தான் இதுக்குள்ள தலையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அந்த விவாகரத்து பெட்டிஷன்ல கூட எங்கேயுமே இந்த நடிகைன்னு சொன்னாங்களே தவிர நடிகையோட பெயர் கிடையாது. அடுத்து நான் அவங்களையும் பிரதிவாதியா சேர்ப்பேன் அப்படின்னு அந்த விவாகரத்து பெட்டிஷன்ல இருந்துச்சு. இப்போ இவங்க இப்படி வாலண்டியரா வந்து தலையை கொடுத்ததை பார்த்தா அந்த பிரதிவாதியாவும் சேர நான் ரெடியா இருக்கேன், என் பேரையும் டிவோர்ஸ் பெட்டிஷன்ல போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்கறதா, இதை எப்படி சொல்றது? அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, விவாகரத்து வழக்குக்கும் வேறு சில குற்ற வழக்குக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போ விவாகரத்து நீங்கள் கேட்குறீங்க, அதுக்கு நீங்கள் ஒரு நியாயமான காரணம் சொல்லி அதை வந்து நீதிபதிக்கு ஏற்புடையதாக இருந்தால் அவங்க வந்து விவாகரத்து கொடுத்துருவாங்க. இதில் வந்து திரிஷா பேரை சேர்க்க வேண்டியதில்லை, திரிஷாவை வந்து சாட்சிக்கு கூப்பிட்டு இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நீதிமன்றம் போகாது. இப்போ ஒரு கொள்ளை வழக்கு அப்படின்னா அதுக்கு இவர் தான் தூண்டுதல், இவர் தான் சாட்சி அப்படின்னு குறிப்பிடும்போது நீதிமன்றம் அவங்கள கூப்பிட்டு இவங்க சொல்கிறது உண்மையா, இந்த வழக்கில் உங்களுக்கு சம்மந்தம் இருக்கான்லாம் கேட்பாங்க. ஆனால் இந்த வழக்கில் அந்த மாதிரிலாம் கேட்க போகிறது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வழக்கு வந்து மக்கள் கிட்ட தானே பெரும்பாலும் இப்போ மக்கள் கிட்ட போயிடுச்சு, அவ்வளோதான். பட் அதே நேரம் சங்கீதாவுடைய அந்த நல்ல மனசை வந்து திரிஷா வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். இப்போ சங்கீதா நினைத்திருந்தால் திரிஷாவுக்கும் என் கணவருக்குன்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்கலாம்ல, அவங்க சொல்லாமல். ஏன்னா நம் கணவரை குற்றம் சாட்டுகிற அதே நேரம் இதில் இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையும் இருக்குது, அந்த இன்னொரு பெண் திரிஷா. ஸோ அவங்கள வந்து நம்ம வெளிப்படையாக குற்றம் சாட்டக்கூடாது, வெளிப்படையாக அடையாளப்படுத்தக்கூடாதுன்னு தான் இன்னொரு நடிகையோடு திருமணம் வீரிய உறவு இருக்குன்னு ரொம்ப நாகரிகமாக அவங்க அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் தேவைப்பட்டால் நம்ம அவங்க பேரை மென்ஷன் பண்ணுவோங்கிற அளவுக்கு அவங்க நின்றுட்டாங்க, அதுதான் நாகரிக எல்லை. ஆனால் திரிஷா என்ன பண்ணுறாங்க, அவங்க சொன்னதே அந்த நடிகை நான் தாங்கிற மாதிரி இப்போ இப்படி ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிட்டாங்க. அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திரிஷா இந்த விவகாரத்தில் இன்னும் பக்குவமாக நடந்திருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே இப்போ நீங்கள் வந்து விஜய் வந்து உங்களுக்கு நண்பரோ அல்லது அதையும் தாண்டிய உறவோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கி அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அவர் கூட நம்ம போனோம்னா அது அவருக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் தேர்தலில் அவருக்கு வெற்றி கிடைக்காமல் போவதற்கும் இது காரணமாக அமைஞ்சிடும். இதுங்கிறத விட நாம் காரணமாக அமைஞ்சிடுவோம் அப்படிங்கிற அடிப்படையிலாவது வந்து இதை வந்து அவரை தவிர்த்து இருக்கணும். அதை செய்யாமல் அவர் போனதுக்கு பின்னால் வேறு ஏதாவது உள்நோக்கம் இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய டிபேட் கிளம்பியிருக்கு. ஓகே சார், ஸோ நீங்கள் இந்த சினிமா குறித்த பல்வேறு தகவல்களை எல்லார்கிட்டையுமே சேகரிப்பீங்க, உங்களுக்கு தகவல் வந்துடும். இப்போ இந்த விஜய் த்ரிஷா இந்த மாதிரி இவங்க வெளியே வந்ததுக்கு பிறகு என்ன இருக்கும், ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி ஏதாவது தகவல் வந்துச்சா? அதாவது விஜய் த்ரிஷா அப்படின்னு ஏதாவது ஃபியூச்சர் பிளான் இருக்கா, இல்லை த்ரிஷா அவர்கள் வந்து டிவிகேல இணைய போகிறாங்க அதனால தான் இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்னு ஒரு டாக் இருக்கே, ஏதாவது உங்களுக்கு தகவல் வந்துச்சா இவங்களோட இந்த ஒரு கார் சந்திப்பு, இந்த காரில் வந்து இறங்கினதுக்கு பின்னாடி என்ன காரணம்னு? இல்லை, எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி இவங்க அரசியல் ரீதியாவெல்லாம் வருவாங்கன்னு எனக்கு தோணலை. அதே நேரம் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அந்த உத்தரவாதத்தை நாம் கொடுக்க முடியாது. பட் அதே நேரம் இந்த நேரத்தில் திரிஷா வந்து தாவேகாவுக்குள் வந்தால் அது அந்த கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலவீனமாக மாறிடும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் எதிர்காலம் எப்படி போகுங்கிறது நமக்கு தெரியாது. பட் அதே நேரம் திரிஷாவுக்கும் விஜய்க்குமான உறவு குறித்து பார்த்திங்கன்னா நமக்கு உறுதியாக தெரியாது. ஆனால் பல்வேறு ஹேஷியங்கள் இருக்குது. இவங்ககிட்ட கேட்டால் இல்லைங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸும்பாங்க, இன்னொருத்தர்கிட்ட கேட்டால் இல்லை அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிம்பாங்க. அதனால் அது என்னங்கிறது நமக்கு தெரியாது. அதே நேரம் விஜயினுடைய மனைவி இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பதால் இப்போ இருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமோ அப்படிங்கிற
கேள்வியும் சந்தேகமும் நமக்கும் இருக்குது. பட் அவங்க எதிர்காலத்தில் அவங்க என்ன மாதிரி பயணிக்க போகிறாங்கங்கிறத காலம்தான் உணர்த்தும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ த்ரிஷாவால் விஜயோட வாக்கு சதவீதம் எந்த அளவு குறைஞ்சிருக்கு? ஏன்னா நம்ம எப்போவுமே இந்த நிகழ்ச்சி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நான் எப்போ வந்தாலும் உங்ககிட்ட கேட்குற கேள்வி விஜயோட ஓட்டு சதவீதம் எப்படி இருக்கு, மக்கள் எந்த அளவு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. இப்போ சமீபத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு பிறகு, அதுவும் த்ரிஷா அவர்களோட விஜய் இணைந்து வந்ததுக்கு பிறகு மக்களுடைய பார்வை விஜய்க்கான வாக்கு அப்படிங்கிறது எப்படி மாறி இருக்கு? நிச்சயமாக ஒரு சேதாரத்தை சந்திக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பு சங்கீதா வந்து விவாகரத்து மனு தாக்கல் பண்ணும்போது அதில் ஒரு நடிகை குறித்து ஒரு தகவல் வந்தது. அப்போ ஏற்கனவே விஜய் த்ரிஷா உறவு குறித்து அங்கங்கே தகவல் பரவி இருந்ததால் அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன நினச்சாங்க அப்படின்னா, அந்த விஜய் த்ரிஷா விவகாரத்தை விட தேர்தல் நேரத்தில் இந்த விவாகரத்து மனுவை இவங்க தாக்கல் பண்ணதுக்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்குது, இவங்க விலை போயிட்டாங்க அல்லது இவங்களை விலைக்கு வாங்கிட்டாங்க அல்லது திமுக இவங்களை வந்து பயன்படுத்துதுங்கிற மாதிரி அந்த ஆஸ்பெக்டில் அது பார்க்கப்பட்டதால் அன்றைக்கு விஜய்க்கு பார்த்திங்கன்னா எந்த பாதிப்பும் ஏற்பட்டதாக தெரியலை. ஆனால் த்ரிஷாவும் விஜய் இந்த கல்யாணத்துக்கு போன பிறகு பார்த்தா பெண்கள்கிட்டே வந்து ஒரு முணுமுணுப்பு வர்றதை கேட்க முடிஞ்சுது. ஏன்னா முக்கியமாக நான் வந்து ஒரு 2 கட்டத்தில் பெண்களோட வந்து ஒரு மினி கருத்து கணிப்பே நடத்தினேன்னு சொல்லணும். அந்த சங்கீதா மனு தாக்கல் பண்ணினப்ப நான் நிறைய பெண்கள்கிட்ட பேசினேன். நம்ம சர்க்கிளில் இருக்கிற அவங்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குன்னு. அந்த கட்டத்தில் பெண்கள் யாருமே விஜய்க்கு எதிராக கருத்து சொல்லலை. ஆனால் இந்த 2 பேரும் சேர்ந்து வந்த பிறகு பேசும்போது பார்த்திங்கன்னா பல பேர் வந்து அவங்களுடைய அதிருப்தியை தெரிவித்தாங்க. ஏன்னா அவங்க மனைவி வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது இவர் எப்படி வந்தார், ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய தப்பு, விஜய் பின்னால் இவ்வளோ பெரிய இளைஞர் கூட்டம் இருக்குது, அவங்க எல்லாருக்குமே ஒரு தப்பான வழியை காட்டுறாரு. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் பெண்கள் பார்க்குறாங்க. அந்த பெண்களையே நம்ம 2ஆக பிரிக்கணும். விஜயினுடைய ரசிகைகள் தாவேகா தொண்டராக இருக்கிற பெண்கள் வந்து அதை ஆதரிக்கிறாங்க, முட்டு கொடுக்குறாங்க. ஆனால் காமனாக எந்த சார்பும் இல்லாத இந்த இல்லத்தரசிகள் பார்த்திங்கன்னா விஜய் மேலே வந்து கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க. பட் அதே நேரம் இந்த வருத்தம் அந்த வாக்குப்பதிவில் வந்து பிரதிபலிக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்மளால் சொல்ல முடியாது. இன்னொன்று இங்கே 2 நாளைக்கு ஒரு பரபரப்பு நடக்கிறதுனால தேர்தல் வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்து இதெல்லாம் மறைஞ்சு போச்சு அப்படின்னா மக்கள் போய் விஜய்க்கே வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து நம்ம உட்கார்ந்து விஜய் அவர்களோட அரசியல் பத்தி இவ்வளவு பேசுறோம். விஜய் அவர்கள் இதை யோசிச்சிருக்க மாட்டாரா? தன்னோட மனைவிக்கும் மகனுக்கும் வெறுப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னே ஒரு விஷயத்த செய்தவர். மக்கள் இருக்காங்க, நம்மளை இத்தனை பேர் பார்ப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிக்காமலே இது ஒரு விஷயத்த பண்ணிட்டாரா? அதாவது இது நீங்களும் நானும் 3வது மனிதராக வேறொரு இடத்துலேருந்து இதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் சொல்லிடலாம். ஆனால் இந்த விவகாரத்தை நீங்கள் விஜயினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வழியும் நியாயமும் ஓரளவுக்கு நமக்கு புரிவதற்கு வாய்ப்பு. அங்க விஜய் மட்டும் இல்ல சார், அதுதான் நான் சொல்றேன். யோசிச்சு பாருங்க, இப்போ விஜய்னு ஒருத்தர் நீங்களும் நானும் யோசிச்ச மாதிரி யோசிச்சிருப்பாரா மாட்டாரா? கண்டிப்பாக யோசிச்சிருப்பார்ல. அதாவது என்னன்னா விஜய் வந்து நமக்கு வந்து ஒரு நடிகர், இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர், அவர் இப்படி பண்ணிட்டாரே, அவருடைய எதிர்காலம் இப்படி போயிடுச்சே அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஆனால் விஜய் எப்படி பார்த்துருப்பாரு, நம்ம இப்படி பண்ணால் இப்படி நடக்கும், இப்படி பண்ணலைன்னா இப்படி ஆகணும்னா அவரும் பலதர யோசிச்சிருப்பார்ல. அப்போ அதையும் மீறி இப்படி ஒரு காரியத்தை செய்கிறார். தன்னுடைய அரசியல் எதிர்காலமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, நம் மனைவி மக்களை வந்து வெறுப்பேற்றன்னு நினைக்கிறார் அப்படின்னா அப்போ அதுக்கு பின்னால் ஏதாவது ஒரு காரணம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதே நேரம் அது எவ்வளவு பெரிய காரணமாக இருந்தாலும் நீங்கள் செய்ததை ஏற்க முடியாது. அதுதான் நம்முடைய ஸ்டாண்டு. என்னென்னா இன்றைக்கி உங்களை வந்து இளைஞர் கூட்டம் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளுடைய ஒவ்வொரு அசைவையுமே அவன் வந்து ஃபாலோ பண்ணுறான். நீங்கள் சினிமாவில் அப்படி கை காட்டினீங்கன்னா இங்கே ஒருத்தன் கை காட்டுறான். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இன்றைய இளைஞர்களுக்கு வந்து ஒரு உதாரண மனிதராக இருக்கீங்க. அப்போது நீங்கள் இப்படி ஒரு வேலை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணுற ஒருத்தன் அவனுடைய வாழ்க்கையிலையும் இதை அப்ளை பண்ணுவான். என்னடா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா விஜய் பண்ணலையான்னு ஒரு கேள்வியை கேட்பான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சமூக குற்றமாக தான் நான் அதை பார்க்குறேன். இந்த சிபிஐயோட கட்டுப்பாட்டில் முதல்ல வந்து செந்தில் பாலாஜி அவர்களும் இருந்தார். அவர் வந்து நெஞ்சு வலியெலாம் வந்து கூட அவ்வளோ பிரச்சனைக்கும் நடுவில் அவளை அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுருந்தாங்க. என்ன ஆனாலும் நீங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து 2 நாள் அவகாசம் கேட்டோன்னே அது கிடைக்கிறது எப்படி இருக்குது? அதாவது அந்த கடைசி நிமிடத்தில் அவருக்கு இந்த மாதிரி சம்மன் அனுப்பி எப்படியாவது கூட்டணியில் சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இதை எப்படி பார்க்கறது? அதாவது செந்தில் பாலாஜி விவகாரத்துக்கும் இந்த விஜய் சந்திக்கிற விசாரணைக்கு
இறுதியாக உங்களை பற்றி ஒரு கேள்வி, நிறைய இடங்களில் வர பேச்சு, அதுவும் குறிப்பாக இந்த விஷயங்களுக்கு நீங்கள் விமர்சனம் எதிர்மறையாக சொன்னாலும் சரி, நேர்மறையாக சொன்னாலும் சரி, இந்த விஜய் அவர்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு நிறைய பணம் வந்து கொடுக்குறாங்க, அதனால தான் அவங்க இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, அதில் நீங்களும் வரீங்க, உங்களுக்கும் பணம் கொடுக்கப்படுது இப்படின்னு ஒரு குற்றம் சாட்டு இருக்குது. இது குற்றச்சாட்டு தானா? இது எந்த அளவுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் உண்மைன்ற கேள்வியை வரைக்கும் கொண்டு வருது? அதாவது நான் யார் என்பது என்னை அறிந்தவர்களுக்கு